ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் டிவி சீரியல் வந்துட்டு டேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது தான். எஸ், இப்போ கரண்டாக 2 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற செல்லம்மா சீரியல். ஸோ இந்த சீரியல் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரான்சிஸ் கதிரவன் சார், ஸோ அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவருடைய டேரக்ஷன் வந்து மாற்றிருக்காங்க. எஸ், ரவி பிரியன் அப்படின்ற ஒரு நியூ டேரக்டர் தான் சீரியல் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நானுமே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஒரு இது பார்த்தேன். கிளிப் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சது இது மாதிரி டேரக்டர் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டீம் டிஸ்கஸ் பண்ணப்போ எஸ், டேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரான்சிஸ் சார் பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிற எல்லா சீரியலுமே வந்துட்டு டேரக்டர் மாற்றி விட்டுறாங்க. ஏன்னா காற்றுக்கென்ன வேலை சீரியலுக்குமே அவர் தான் ஃபர்ஸ்ட் டேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேலைக்காரன் சீரியலுமே கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேற ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் பிரான்சிஸ் சார் வந்தார். ஸோ பிரான்சிஸ் சார் வந்ததுக்கு அப்புறமா அந்த சீரியலுடைய டிஆர்பியே வேற லெவலுக்கு போயிருச்சு. ஸோ அதே போல் நிறைய சீரியல்ஸ் இப்போ ஆக கல்யாணம் கூட இருக்கட்டும், ஸ்டார்டிங் டேஸில் சார் தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். பட் நடுவில் வந்துட்டு டேரக்டரை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு டேரக்டர் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அகைன் பிரான்சிஸ் சாரே வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ ஒரு பெரிய டேரக்டர் இவர். ஏன்னா நிறைய சீரியல்ஸ் ஹிட் சீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கரெக்டான சீரியல் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம் அப்படிங்கிறதா. ஏன்னா இப்போ செல்லம்மா சீரியல் இவ்வளோ நாள் அவர் தான் டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து அகைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே டீமோட இந்த ஸ்டோரியெல்லாம் அவர் கொஞ்சம் இன்வால்வ் ஆவாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்தால் தான் அவர் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் சீரியல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுதுங்கிறது நமக்குமே புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆக கல்யாணம் கூட பாருங்க, நடுவில் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி போரிங்காக போச்சு. இப்போ அகைன் பேக் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஸ்டோரியில் கொஞ்சம் இன்வால்வ் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பிடிக்காம ப்ரொடக்ஷன் எதுவும் மாற்றுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரிய வரலைங்க. ஸோ எனிவே பிரான்சிஸ் சார் வந்து இப்போ ஆக கல்யாணம்ல பேக் ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து செல்லம்மா சீரியல் ஒரு கையை விட்டு போயிருக்கு. ஸோ ஓகே, அதே போல் செல்லம்மா சீரியல் வந்து எண்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா சீரியல் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இல்லையா, ஸ்டோரி கூட வந்தாச்சு. ஸோ செல்லம்மா அண்ட் இவங்க இது சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்க ட்ராக் முடிஞ்சிடும். அதே போல் வில்லியுமே வந்துட்டு அந்த கர்ப்பத்துக்கு காரணம் இவர் இல்லை அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சீரியல் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாலும் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம டீம்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சீரியல் வந்து முடியலைங்க, ஸோ கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது. ஏன்னா இப்போ ஆஃப்டர்நூனில் ஏதாச்சும் ஒரு சீரியல் வந்து கொண்டு வந்தே ஆகணும். ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் டிஆர்பியுமே வந்து லோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பனிவிழ் மலர் வேணுமே லான்ச் ஆகுது. ஸோ அந்த சீரியல் வந்து பிரைம் டைமில் வருது அப்படின்னு சொல்லும்போது பிரைம் டைமில் இருக்க ஏதாச்சும் ஒரு சீரியல் நூனுக்கு மாற்றுவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நூனில் ஏதாவது ஒரு சீரியல் என் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே கூட ஆஃப்டர்நூன்லேயே இப்போ பனிவிழ் மலர் லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 o'clock ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் அங்கே போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி அதை யோசிக்கணும். ஏன்னா இப்போ 1 o'clockல இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 ரிப்பீட்டே வந்துட்டு அந்த இடத்துல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் இப்போ இருக்கிற செல்லம்மாவோ இருக்கட்டும், இல்லை பொன்னி சீரியலாக இருக்கட்டும், இவங்களாம் ரேட்டிங் வைஸ் ரொம்பவே டவுன் தான் கம்பேர் டு PS2 உடைய ரிப்பீட். ஸோ அதனால் இந்த சீரியல்ஸில் கை வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் PS2 உடைய ரேட்டிங் குறையிற பட்சத்தில் அங்கே ஒரு நியூ சீரியல் லான்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இடத்துல ஒரு நியூ சீரியல் கொண்டு வந்து ஒரு நியூ ப்ரொடக்ஷனுக்கு ஸோ காசுலாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஸோ ஆல்ரெடி போயிட்டு இருக்க லோ டிஆர்பி சீரியல்ஸை நீங்கள் என் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு நியூ சீரியலை போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பனிவிழ் மலருடைய லான்ச் டேட் கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கு, டைமிங்குமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் வர நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.